இப்போ யாரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்? அக்னி சிறையில் ராணி பத்மாவதி. இவங்க வந்து 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்துருக்காங்க. இவங்க வந்து எப்படின்னா, இவங்க பிறக்கும்போது ரொம்ப பேரழகியாக பிறந்திருக்காங்க. அழகுனா அழகு, ரொம்ப பேரழகாம். சாமுதிரிகா லட்சணம் நிறைஞ்ச பெண் அப்படின்னு சொல்லுவாங்களா, ரொம்ப அழகியாம். சின்ன குழந்தை இவங்க பிறக்கும்போது அந்த அந்த சந்திரன் வந்து ஒரு நிமிஷம் இவங்க வேர்த்து பார்த்ததுனால ஒரு நிமிஷம் சந்திரனே நின்றுட்டான். நின்று அந்த கால அளவே கூட்டிட்டு அப்படிங்கிற ஒரு வரலாறு உண்டு. அவ்வளோ ஒரு பேரழகியம். அழகு மட்டும் கிடையாது, அறிவு, வீரம் எல்லாமே இருக்கும். ரொம்ப ரொம்ப அழகுனா ரொம்ப ரொம்ப அழகு, எப்படி சொல்றதுனே தெரியாது, அப்படி ஒரு அழகு. இவங்க வந்து என்னன்னா வீரமான ஒரு ஆணை தான் கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து சுயமரம் நடக்குது. சுயமரம் நடக்கும்போது ஒரு ராஜா கூட எல்லா நாட்டு ராஜாக்களும் சண்டை போட்டே இருக்காங்க. அவ்வளோ பேரும் தோற்று போயிருந்தாங்க. கடைசியாக ஒரு ராஜா வர, அவர் பேர் தான் வந்து ரத்தன் சிங். அவர் வந்து இந்த ராஜா கூட போட்டி போட்டு ஜெயிச்சிருக்காரு. கடைசி பார்த்தா அந்த தலைப்பாயை எடுக்காங்க, அது ஒரு பெண். அவங்க தான் யாரு? நம்ம பத்மாவதி. அவங்க வந்து தனக்கு நிகரான ஒரு துணையை தேடணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க அப்படி வேஷம் இருக்காங்க. அப்புறம் வந்து இவங்க 2 பேருக்கு கல்யாணம் முடிஞ்சு இவங்க நாட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது சுமூகமாக இவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அப்போ இவங்க போயிட்டு இருக்கும்போது இவங்க ராஜகுரு, இவங்க பேர் என்ன பேருமா? ராகவ் அப்படிங்கிற ஒரு ராகவ் சேனாரு. இவர் வந்து ஒரு தவறு பண்ணியிருக்காரு. அப்போ ரத்னசிங்கருக்கு வந்து இவர் மேலே ரொம்ப கோபமாக இருக்குது. இவரை வந்து நாடு கடத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பத்மாவதி என்ன சொல்கிறாங்க, நாடு கடத்த வேண்டாம், அப்போ ராஜகுருவாக இருக்கவங்களுக்கு வந்து அரசில் உள்ள எல்லா விஷயமும் தெரியல, அப்போ நாடு கடத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்காரு ரத்னசிங்கிட்ட. எதாக இருந்தாலும் பெண் பேச்சையும் கொஞ்சம் கேட்கணும், அது அரசாக இருந்தாலும் கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் வந்து இதுதான். இவர் கேட்கல. இவர் கோவத்தை என்ன பண்ணிட்டாரு, நாடு கடத்திட்டாரு. நாடு கடத்தின உடனே இவர் என்ன செஞ்சாங்க, நேராக போய் அலாவுதீன் கில்ஜியை போய் சந்திச்சிட்டான். டில்லிக்கு போயிட்டாரு. அலாவுதீன் கில்ஜியை செஞ்சு, அலாவுதீன் கில்ஜினா பெரும் அரக்கன் வந்து எல்லாமே நம்மளுக்கு தான், எல்லா நாடையும் போரிட்டு அவனே வச்சுருவானாம். இப்போ அவன்கிட்ட போய் ஆசையை தூண்டுற விதமாக பேசலாம். அந்த ராணி வந்து அவ்வளோ அழகு, அப்படி இப்படின்னு பேசும்போது அவன் முளைக்குள்ள போய் எல்லாம் பயந்துட்டு, இங்கே இருக்க ராணிகள்லாம் என்ன அழகு, அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பேரழகி அப்படின்னு சொல்லி சொன்னான். இவன் வந்து அலாவுதீன் கில்ஜி இருக்காருலாம், அவர் தாய் மாமாவையே வெட்டி கொண்டுட்டு ஆட்சிக்கு வந்தாரு. அப்படி ஒரு கொடூரமான ஒரு கொலகாரன். நம்மளுக்கு தான் எல்லாம் அப்படிங்கிறதால என்னென்ன செய்வான். அப்போ அவன்கிட்ட போய் வந்து விசையத்தை இது பண்ணிகிட்டே இருந்திருக்கான். அப்போ இந்த அலாவுதீனுக்கு வந்து நம்ம பத்மாவதியை எப்படியாவது பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ரொம்ப வந்துட்டு வரும்போது வந்து சண்டை போட போகிறாங்க. 7 மாதமா அந்த போர் நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்க கோட்டைக்குள்ளேயே போகவே முடியல. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னோன்னே இவன் கடைசியாக அலாவுதீன் கில்ஜி வந்து கொஞ்சம் இறங்கி வரும். இறங்கி வந்து நான் அந்த ராணியை நான் எப்பயாவது ஒரு தடவையாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து மன்னருக்கு இது ரொம்ப கோபமாக இருக்குது. யாரானாலும் தன்னோட மனைவியை பார்க்கணும்னு சொன்னால் கோபம் தான் பண்ணுவாங்க. அப்போ வந்து அரசர்கள் எல்லாரும் சொல்கிறாங்க, சரி பெரிய போரை தடுக்கணும்னா நம்ம சரி அவங்க வந்து பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து இங்கே தனிப்பட்ட முறையில் வரணும், தனியாக அவர் மட்டும் வந்து சதுரங்க ஆடணும் ராஜா கூட. அப்போ வந்து ஒரு கண்ணாடி மாதிரி இப்படி வச்சுருப்பாங்க. அந்த கண்ணாடியில் மட்டும் வந்து ராணியோட முகம் தெரியும். அப்புறம் அதை பார்த்துட்டு அவர் பெரியணும் அப்படிங்கிற மாதிரி பேசி வச்சுருக்காங்க. அப்போ சதுரங்க ஆட்டம் ஆடும்போது அதே மாதிரி செம்பு தகட்டில் வந்து அப்படி ராணி முகம் தெரிஞ்சவொடனே அலாவுதீன் அசந்து போயிட்டாலாம். ஏம்மா எப்படி ஒரு பேரழகி அப்படின்னு சொல்லி அசந்து போயிட்டாலாம். அதுக்கப்புறம் சரி அப்படிங்கிற மாதிரி சுமூகமாக இப்படி வந்தவன மாதிரி நல்ல மாதிரி வந்துட்டான். படையெல்லாம் என் கூட இல்லை, நான் மட்டும் தான் தனியாக வரேன் அப்படின்னு சொல்லி வெளியில் வந்துட்டு ராஜாவும் சுமூகமாக வெளியே விடும்போது என்ன பண்ணியிருக்கான், என்னன்னா ரத்னசிங்கவே கைது பண்ணி கூப்பிட்டு போயிட்டானான். பின்னாடி மறைச்சி வச்சுருந்துருக்கான். அதுக்கப்புறம் கலத்தி என்ன பண்ணியிருக்கான், டெல்லிக்கு வந்து ராஜாவை கடத்திட்டு போயிருக்கான். ராஜா வேணும்னா ராணி வரணும் அப்படின்னு கட்டளை போட்டான். அப்படின்னா தானே பத்மாவதி வருவா, அப்போ நம்ம வந்து அவளை அடையலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெட்ட எண்ணம் திட்டம் அப்படி வச்சுருக்கான். அப்போ வந்து ராணி ஒரு திட்டம், ராணி யாருமே பயங்கர அறிவாளி இல்லாமல். அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, நான் வரணும்னா வந்து என் கூட பணிப்பெண்கள் எல்லாரும் வருவாங்க, பல்லக்கில் வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ வந்து அவன் வேற புத்தியில் இருந்ததுனால சரி அதை பற்றி ஒன்றும் இல்லை அப்படின்னு இருக்கான். நூற்றுக்கணக்கான பல்லக்கில் வந்து போயிருக்காங்க. போயிருக்கும்போது வந்து இறங்கணும்னு அந்த பல்லக்கு உள்ளே வந்து ராஜபுத்திர வம்சத்தில் உள்ள போர் வீரர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் மறைஞ்சி இருந்து உள்ளே போய் என்ன செஞ்சுருக்காங்க, நம்ம ராணியும் போயிருக்காங்க. போய் ராஜாவை காப்பாற்றி கூட்டு வந்துட்டாங்க. தந்திரமாக வந்து நல்லா அறிவுபூர்வமாக சிந்திச்சு ராஜாவை கூட்டு வந்துட்டாங்க. அப்போ இந்த அலாவுதீன் கில்ஜிக்கு பயங்கரமான ஒரு ஆத்திரமாக வருது. என்னடா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டு இவன் வந்து இப்படி கூப்பிட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து இவன் இன்னொரு தடவை படம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவர் படம் எடுத்து இவன் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கான். அப்புறம் இன்னொருத்தர் வந்து இவரை வளர்க்குறது வந்து ஒரு பேரழகியாமா. பத்மாவதி வந்து ரொம்ப ஒரு பேரழகியா. இவரை வந்து வல்லு கட்டாயமாக கல்யாணம் பண்ணிக்கணும்னு இன்னொரு அரசர். அவர் ஒரு பக்கம் படம் எடுத்துருப்போம். 3 திசையிலே போர் வந்துட்டு இருக்கு. அப்போ ரத்னசிங்கி கூட இவர்கிட்ட வந்து மல்யுத்தம் போடுறாரு அந்த ராஜா. போடும்போது என்னன்னா 2 பேருமே இறந்துருக்காங்க. அந்த மல்யுத்தத்தில் 2 பேருமே இறந்துருக்காங்க. அலாவுதீன் கில்ஜியும் ஒரு பக்கம் போர் பண்ணிகிட்டே இருக்கான்.
போர் பண்ணிட்டே இருக்கும்போது எல்லாரும் செத்துடுறாங்க. எல்லாரும் செத்த உடனே இவருக்கு வந்து இந்த ராணியை நம்ம எப்படியாவது அடையணும் அப்படிங்கிற ஒரு கெட்ட புத்தி மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த ராணி என்ன சிந்திச்சாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து அலாவுதீன் கில்ஜி அரண்மனைக்கு போய் ஒரு அடிமை பெண்ணாகவோ ஒரு அந்தப்புறத்தை அலங்கரிக்கிற ஒரு பெண்ணாகவோ நம்ம இருக்கக்கூடாது. நம்மளுக்கு வந்து மானம் அது ஒண்ணுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, பெரிய யாகம் மாதிரி வளர்த்தாங்க. பெரிய யாகம் மாதிரி வளர்த்து மொத்தம் 75,000 பெண்கள் 75,000 பெண்கள் எல்லாம் சேர்ந்து பெரிய தீ வளர்த்து அவ்வளவு பேர் செத்துருக்காங்க. அவ்வளவு பேர் என்ன பண்றாங்க, தீக்குள்ள விழுந்துருக்காங்க. தீக்குள்ள விழுந்து அவ்வளவு பேர் செத்து போயிருக்காங்க. இந்த அரசர் இப்படி அரண்மனை கதை திறந்துட்டு வந்து வாரம் வெறும் சாம்பல் தான் கிடக்குது. அப்படி என்னன்னா இவங்க வந்து மானத்துக்காண்டி உயிரே விட்டுருக்காங்க. இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு இவங்க ஏன் பேசப்படுறாங்க அப்படின்னா வந்து ஒரு பெண்ணுன்னா வந்து ஒழுக்கம் தான் அவளோட வீரம். ஒழுக்கமா இருக்கிறது தைரியமா இருக்கிறது. ஒழுக்கமா இருந்தா ஒழுக்கமா இருக்கிறதுனா இவ்வளவு நாளும் இவங்க பேசப்படுறாங்க. அப்போ என்ன செஞ்சாரு, அந்த ராஜா எவ்வளவுதான் வெற்றி பெற்றாலும் இந்த ராணியை வந்து வெல்ல முடியல. இந்த கதையில இருந்து என்ன தெரியுது, இவங்க நேர்மையான வாழ்க்கை தான் இத்தனை வருஷம் கழிச்சுமே நம்ம வந்து இவங்களை யோசிக்க தோன்றது. ஓகேவா?